ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்களை வந்து மீட் பண்றதுல, அதுவும் இந்த நவராத்திரி டேஸ்ல வந்து உங்களை மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மாசங்களே ஆச்சு உங்களை எல்லாம் பார்த்து. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லார் வீட்லயும் வந்து கொலு எப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு தெரிஞ்சு அமோகமா நவராத்திரி விழா வந்து எல்லா பக்கமும் கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம மத்தியமர்ல திரும்பவும் இந்த சபா ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு ரொம்ப நல்லா வந்து இந்த ஜொலு 2024 வந்து போயிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இதை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய வீவர்ஸ் வந்து பாருங்க. நம்மளால எல்லா வீட்டுக்கும் எல்லா ஊருக்கும் போக முடியாது. இந்த ஜொலு மூலமா வந்து நம்ம வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் இருக்கிற பல கொலுக்களை வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து காட்டுறதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நவராத்திரினாலே ரொம்ப கோலாகலம்ல. 9 நாள் விழா, ஒரு பெரிய விழா. 9 நாளும் வந்து டெய்லி பூஜை, நெய்வேத்தியங்கள், ஃப்ரெண்ட்ஸ் வர்றது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறது, விதவிதமா உடுத்திக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷா இருப்போம். டெய்லி எப்பவுமே நம்ம மற்ற நாட்கள் இருப்போமா தெரியாது, பட் நவராத்திரி நாள்ல இந்த 9 நாட்களுமே நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்போம். நிறைய பாசிட்டிவ் எனர்ஜிஸ் நமக்குள்ள வரும். நம்ம ஒரு வீட்டுக்கு போகும்போதும் சரி, நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வரும்போதும் சரி, எல்லாரையும் பார்த்து பேசும்போதெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த அந்த பாசிட்டிவிட்டி வந்து நமக்கு நிறைய எனர்ஜியை கொடுக்கும்ல. நவராத்திரி பத்தி நிறைய பேர் நிறைய சொல்லிட்டாங்க, பட் அதனால நான் பொதுவான விஷயங்களா தான் உங்ககிட்ட பேசலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். எத்தனை பேர் வீட்டுக்கு போயிருக்கீங்க? நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேரை விசிட் பண்ண முடியுமோ அவ்வளவு பேரை விசிட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பேர்லாம் இருக்காங்க, டெஃபினட்டா அவங்களையும் விசிட் பண்ணுவேன். எனக்கும் நான் அழைப்பு விடுத்த வரைக்கும் எனக்கும் வந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் என்னோட இன்விடேஷன் பார்த்துட்டீங்க, பட் இன்னும் வரல. கட்டாயமா இன்னும் 5 நாள் இருக்கு, அதுக்குள்ள ஒரு நாள் எங்க ஆத்துக்கு வந்து தாம்பூலம் வாங்கிக்கோங்க. இந்த நவராத்திரி வந்து நம்ம பூஜை பண்றதுக்கு இல்லாம நம்ம கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு வழியா இருக்குல்ல. எல்லா நேரமும் எல்லா ராத்துக்கும் நம்மளால போக முடியாது, பட் இதெல்லாம் வந்து ஒரு அக்கேஷன். நமக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்கோ நம்ம போய் எல்லாரையும் எப்படி இருக்காங்க நேர்ல பார்த்து பேசி, இந்த கொரோனாக்கு அப்புறம் எல்லாமே வந்து ஆன்லைனு இந்த மாதிரி ஆனதுக்கு இல்லாம இப்ப நம்ம இன் பர்சனா போய் பார்த்து பேசி அவளோட கனெக்ட் ஆகி நிறைய நிறைய விஷயங்களை, உங்க ஆத்துல என்ன பொம்மை வாங்கியிருக்கேன், எங்க வாங்கியிருக்கேன், எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருக்கல அப்படிங்கறதெல்லாம் கேட்டு, ஓ எனக்கு நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி வாங்கிக்கலாமா, இந்த செட் எல்லாம் விற்கிறதா, இப்படியெல்லாம் அழகழகா செட் இருக்கா, இவ்வளவு அழகான அம்பாலாம் எங்க பண்றா அப்படின்னு நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு ரொம்ப ஜாலியா போற ஒரு நிகழ்ச்சி. நமக்கு நிறைய என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நவராத்திரி இந்த 9 நாளும் வந்து நிறைய எனர்ஜிஸ் வந்து நான் சேர்த்து வச்சுப்பேன். இந்த ஹோல் வருஷத்துக்கே எனக்கு வந்து அவ்வளவு பாசிட்டிவிட்டி வரா மாதிரி தோணும். ரொம்ப பேசிட்டே இருக்கோம்ல, சிஷல் கிருத்திகா ஆச்சு, அதனால பேசிட்டே தான் இருப்போம். இன்னைக்கு நவராத்திரியோடைய 4வது நாள். எனக்கு இந்த மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இப்போ இன்டர்நெட்ல போனாலே நமக்கு கிடைக்கிறது. அதனால அதெல்லாம் வேண்டாம நம்ம நேரா ஷோக்கு போயிடலாமா. எப்பவுமே எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு மங்களமான இசையோட ஆரம்பிக்கிறதா நல்லது. நம்மளும் அந்த சொல்லுவா அப்படிதான் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நமக்கு வந்து பாட்டு பாட போறது வந்து சுப்ரியா. சுப்ரியா யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மத்தியமர் ஜெயந்தி மேம் இருக்காங்களா, சபா மெம்பர்ல ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கீ மெம்பர். அவங்களுடைய அண்ணா பொண்ணு சுப்ரியா நமக்காக வந்து நவராத்திரிக்கு ஒரு பாட்டு பாடியிருக்கா. அந்த பாட்டை முதல்ல நம்ம கேட்டுட்டு பார்த்துட்டு வந்துடலாமா? பாலயாஷுமாம் பரதேவதே 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 கால கால வல்லபே சுபே 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 மாலே லலிதே அதிரலிதே கால கால வல்லபே சுபே மாலே லலிதே அதிரலிதே
மாம் பரதேவதே பாலயாசு மாம் பரதேவதே कंचलोचने कामाक्षी पञ्चाक्षर वैभवमुदिते कंचलोचने कामाक्षी पञ्चाक्षर वैभवमुदिते कामकोटिपीठ सुवासिनि कामकोटिपीठ सुवासिनि कामकोटि पीठ सुवासिनि श्याम कृष्ण परिपालित जननि कामकोटि पीठ सुवासिनि श्याम कृष्ण परिपालित जननि पालयाशु मां परदेवते पालयाशु मां परदेवते ரொம்ப அழகா பாடினாங்கல்ல. அதாவது தெரியுதுல்ல அவங்களுடைய அந்த டிஎன்ஏ அந்த ஜீன்ஸ் கரெக்டா. ஜெயந்திஜி எவ்வளவு அழகா பாடுவாங்களோ அதே மாதிரி இது ஜெயந்திஜியோட அண்ணா பொண்ணு ரொம்ப அழகா பாடினாங்க. எப்பவுமே நமக்கு ஒரு பெஸ்ட் ஹீலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூசிக் தான். நீங்க என்ன விதமான ஒரு குழப்பத்திலயோ இதுலயோ இருக்கீங்க, சோகத்துல இருக்கீங்க, ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க, யூ நீட் சம் பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னா உங்களுக்கு என்ன மியூசிக், அது ரேப்பா கூட இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம், அந்த மியூசிக்கை ஒரு 5 minutes உட்கார்ந்து தனியா நீங்க கேட்டீங்கன்னா டெஃபினட்டா ஓரளவுக்கு உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும். அதுக்கு தான் பெஸ்ட் திங் மியூசிக். நவராத்திரியில பாட்டு ரொம்ப முக்கியம்ல. எந்த ஆத்துக்கு போனாலும் ஆத்துக்கு வந்திருக்கேன் கொலுக்கு ஒரு பாட்டு பாடுங்கன்னு அதுக்காகவே பாட்டு கத்துக்கிட்டவா உண்டு. நவராத்திரிக்கு நம்ம முழுசா சங்கீதம் கத்துக்கலனாலும் நவராத்திரிக்கு 2 பாட்டு பாடுறதுக்காகவாது நம்ம பாட்டெல்லாம் கத்துப்போம்ல. இந்த கொலுவுக்கு பாடுறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. உள்ள போய் அவத்துல போனா நம்ம பாடுறேன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தையில எல்லாம் அழகா உட்காந்து தாளம் போட்டு பாடுறத பாக்குறதே ஒரு அழகா இருக்கும்ல. இந்த நவராத்திரியில தான் இதெல்லாம் நடக்கும்ல. நவராத்திரியில பாட்டு பாடி முடிச்சாச்சு. அப்புறமா நம்ம ஜலு 2024 ரொம்ப நன்னா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் உங்களால வெளியில போக முடியல அப்படின்னாலும் இதை பாத்தீங்கன்னாலே நிறைய பேருடைய வீட்டு கொலுவை நாங்க முடிஞ்ச அளவுக்கு கவரப் பண்ணி உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ கட்டாயமா வாங்க. இந்த தடவை ஒரு கொலு விசிட்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்த கொலு விசிட் நம்மளுடைய ஃபேமஸ் மத்தியமர் மெம்பர் சுபிகலா மேடம் வீட்டுல நானும் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். நம்ம ராதா பத்மநாபம் அவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு அந்த வயசுல எப்படி சுறுசுறுப்பா இவ்வளோ வீட்டுக்கு விசிட் பண்றாங்க, நமக்கெல்லாம் அவ்வளோ ஒரு இது வரலையே நான் நினைச்சுப்பேன். அவ்வளோ பேரை போய் அவங்க பார்த்திருக்காங்க, நிறைய வீடியோஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நானும் அவங்க வேற டைம்ல நாங்க போனோம். ராதா பார்த்தசாரதி, ஐ எம் சோ சாரி, ராதா பார்த்தசாரதி மேடம் அவங்க ஒரு டைம்ல போனாங்க. என்னால எல்லாருடைய டைமுக்கு ஏத்த மாதிரி போக முடியல. அவங்க போனாங்க, நானும் போனோம். 2 பேரும் அவங்க வீட்டை கவர் பண்ணிட்டு ரொம்ப அழகா அவங்க கொலூன் வைக்கல, பட் பூஜாவா தினப்படி பண்றது ஸ்பெஷல் பூஜை நவராத்திரிக்கு பண்ணியிருந்தாங்க. பட் வீடே அழகா ஒரு கலை நயத்தோட எப்பவுமே ஒரு உள்ள ஒரு ஆத்துக்குள்ள நீங்க நுழைஞ்சாலே உங்களுக்கு அந்த வீடை பார்த்தோன்னே நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வரும்ல, சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரியான ஒரு வீடா அவங்க வீடு இருந்தது. நம்ம அந்த விசிட்டை பார்த்துட்டு வந்துடலாமா? ஹலோ மதியமஸ். ஜொலு 2024ல இன்னைக்கு நான் சுபிகலா மேடம் வீட்டுக்கு வந்திருக்கேன். அவங்க வீட்டு கொலுன்னு அவங்க வீடே கொலு வச்ச மாதிரி சூப்பரா நிறைய வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஸ்பெஷலா வெள்ளிக்கிழமை பூஜை வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம அப்படியே அவங்க வீட்டுல இருக்கிற விஷயங்கள் பிளஸ் கொலு இதெல்லாம் பார்க்கலாமா? அவங்க வீட்டுல அந்த என்ட்ரன்ஸ் வந்த உடனே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே. பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிள்ளையார் இருக்காரு, இங்க புத்தர் இருக்காரு, அண்ட் அவங்க இதெல்லாம் வச்சிருக்காங்க. இது அவங்க டைனிங் ரூம் இருக்கு. இப்படியே போனாதான் அவங்க அவங்களுடைய சாமி ரூம்லயே குட்டியா ஒரு கொலு வச்சிருக்காங்க. ரொம்ப டிவைன் ஃபுல்லா இருக்கு. இது குட்டியா அழகா இருந்தாலுமே ரொம்ப டிவைன் ஃபுல்லா எல்லா உம்பாச்சியும் வச்சிருக்காங்க. நமஸ்தே.
நான் கலா சுப்பிரமணியமோட டாக்டர் நான் பேசுறேன். இது எங்க வீட்டோட பூஜை ரூமு. நான் டெய்லி லகு நவாவரண பூஜை பண்ற வழக்கம் உண்டு. நவராத்திரி 10 நாளும் ஃபுல் நவாவரண பூஜையும் சண்டி பாராயணமும் பண்ணுவேன். டெய்லி ஆல்மோஸ்ட் 7லேருந்து 8 மணி நேரம் ஆகும். சென்டர்ல இருக்கிறது வந்து மகாமேரு. பஞ்சாயத்தன பூஜை இருக்கு, 4 பக்கமும் இருக்கும். 2 சைடுல தட்சிண காளி, கல்கட்டா காளி சொல்ற காளி. கீழே இருக்க விக்னேஸ்வரர், லக்ஷ்மி, சரஸ்வதி, சிவன், காமாட்சி இருக்கும். இது எங்களோட பூஜை ரூம், ஃபுல் பூஜை ரூம். எனக்கு அம்பாள் அலங்காரம் பண்ணி பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் டெய்லியே இப்படிதான் எங்காத்து பூஜை ரூம் எப்பயுமே இப்படிதான் இருக்கும். ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது, புதுசா பாக்குறவாளுக்கு ஸ்பெஷலா இருக்கலாம். பட் ஏன்னா டெய்லி எனக்கு பாக்குற எனக்கு எப்பயுமே இப்படிதான் அம்பாள் இருப்பா எங்காத்துல. இப்ப ஹாலோட இந்த அடுத்த சைடுல லிவிங் ரூம் போறோம். Three beautiful ladies introduction பண்ணுங்க. I am Radha Parthasarathi from T Nagar. I am Usha Subramanian from T Nagar. I am Subhika Sri Priyaoda மாமியார். நாங்க வந்து இந்த குருவுக்கு வந்து என்ன சொல்றோம்னாக்கா, குருனாலே ஒரு பூஜை தானே, அம்பாளுக்கு 9 பூஜை. அதுலயும் பண்ற ஸ்பெஷல் பூஜை வந்து இன்னைக்கு பார்த்துட்டே இருக்கலாம். அதை அம்பாளோட அலங்காரத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க பூஜை உங்களை, அந்த அலங்காரத்தை எப்படி இருக்கு சொல்லிட்டு அவ்வளோ அழகா 4 மணிக்கு எழுந்துருவாங்க. அப்படி ஒரு மடிய ஆச்சாரத்துல பூஜை நடக்குவாங்க. டெய்லி பூஜை ஆகுது. இப்போ வந்து நவராத்திரி ஸ்பெஷல் பூஜையா நடக்குது. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தள்ளி இருந்தாலும் அந்த தள்ளி வந்த அந்த இதெல்லாம் ஸ்டெயின்லாம் தெரியவே இல்லை. சுவாமியை பார்த்துட்டு எங்களுக்கு அவ்வளோ அழகா இருந்தது. ரொம்ப என்ன பண்ணிருக்கா, வீடும் அதுக்கு மேல இருக்கு. வீடே கொலு மாதிரி, 35 வருஷம் ஆச்சா, சொல்லவே மாட்டாங்க பார்த்தானக்க. அவ்வளோ அழகா இருக்கு, அவ்வளோ அழகா. அந்த கலெக்ஷன் ஆஃப் திங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிருக்கான்னு தோணுது. அவ்வளோ அழகா இருக்கு. அது இனிமே சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. டெக்கரேஷனுக்கு ஒரே வார்த்தையில சொல்றோம்னாக்க. ஓகே. எவ்வளவு அழகா இருந்தது பாத்தீங்களா அவங்க வீடு. அவ வந்து தினம் தினம் பூஜை பண்றாங்க. பட் இருந்தாலுமே இந்த நவராத்திரிக்கு ஸ்பெஷலா வந்து பூஜை பண்ணி நிறைய பேரை அவங்க கூப்பிட்டு இருந்தாங்க. எத்தனை மதியமார் முடியுமோ அவங்க எல்லாம் அவங்கள போய் பார்த்துட்டு வந்தாங்க. நானுமே வந்து எப்பமா வருவேன்னாங்க. நான் கொஞ்சம் லேட்டா தான் போனேன். பட் நான் கட்டாயமா அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது அவங்க வீடு. அவங்க வீட்டுல வேற 2 பெட் வச்சிருந்தாங்க. ஒரு டாக் ஒண்ணு இருக்கு, ஒரு கேட் ஒண்ணு இருக்கு. 2மே இருந்தது. பயங்கர ஸ்வீட்டா. அதாவது அவங்களுடைய மாட்டு பொண்ணை பத்தி சொல்லியே ஆகணும். நமக்கு மத்தியமஸ், நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இருக்காங்க, நமக்கு தெரியும். பட் அவங்க ஃபேமிலியும் வந்து நம்மள அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்மள வந்து அவங்க ஏத்துக்கிறதுலாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அவங்க வந்து நம்மள வந்து ஒரு வெளியாள் மாதிரியே பார்க்காம நம்மள ஒருத்தரா அவங்க மாட்டு பொண்ணு வந்து நம்மளெல்லாம் வரவேற்று எங்களுக்கு எல்லா விதமான எங்களுக்கு கொடுக்குற தாம்பூலம் ஆகட்டும், இல்ல உட்கார வச்சு கொடுத்த பிரசாதம் ஆகட்டும், எல்லாமே அவ்வளோ ஒரு டெடிகேஷனா அவங்க பண்ணாங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இட்ஸ் லைக் நம்ம ரொம்ப நாள் பழகின ஒரு வீட்டுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. ரொம்ப தேங்க்ஸ் சுபி அம்மா, ரொம்ப அழகா இருந்தது. இதே மாதிரி இன்னொரு கொலு விசிட் தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். யார் போயிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இப்ப பாத்துடலாமா? இந்த கொலு விசிட் போனவங்க வந்து லைக் இன்னைக்கு நவராத்திரி பிஸில வந்து கொஞ்சம் நான் அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் கரெக்டா மனப்பாடம் பண்ணிக்கலாம், நான் பார்த்து படிச்சிடுறேன். ராதா அனந்த பத்மநாப மேடம் வந்து போயிருக்காங்க. யார் வீட்டுக்கு போயிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம அங்கேயே போய் பார்க்கலாமா? யார் வீட்டுக்கு போயிருக்காங்க? ராதா பார்த்தசாரதி தான் ராதா அனந்த பத்மநாபன் வீட்டுக்கு போனாங்க. அப்படியா? ஓ, இதுவும் ராதா பார்த்தசாரதி மேடம் தான் போயிருக்காங்க. அதாவது ராதா அனந்த பத்மநாபன் வீட்டுக்கு. பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல, எனக்கு வந்து அவங்க பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க. எல்லார் வீட்டுக்குள்ளுக்கும் கடன்னு அவங்க போயிட்டு வராங்க. ராதாமா, கொஞ்சம் உங்களுக்கு உடம்பு முடியலன்னு தெரியும். நீங்க இந்த லைவ் பாத்தீங்கன்னா உடம்பு சரியானதுக்கு அப்புறம் எங்காத்துக்கும் ஒரு நாள் வாங்க, உங்க எனர்ஜி எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க. சோ நம்ம அந்த கொலு விசிட்டும் பாத்துடலாமா? நான் ராதா அனந்த பத்மநாபன், சாந்தி நிவாஸ் ஈஸ்தாம்பரத்துலேருந்து கொலுவுக்கு மத்தியமர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருந்தேன். இந்த வாட்டி அவ எல்லாரும் வந்திருந்தா. இப்ப நீங்க பாக்குறது வந்து வீரராகவன் சார், ராதா வீரராகவனோட ஹஸ்பண்ட். அது எங்க மாமனார், வயசானவர். பூஜை எல்லாம் பண்ணி இப்பதான் முடிச்சிருக்கார். இது என் ஹஸ்பண்ட் ஸ்ரீதர் சுப்பிரமணியன் பேரு. இதான் ராதா வீரராகவன், நம்ம மத்தியமர். உஷா சுப்பிரமணியன்,
வந்து ராதா பார்த்தசாரதி மாமி அப்படின்னா எல்லா பொம்மையும் எல்லா இடத்துலயும் சாதாரணமா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சரஸ்வதி மட்டும் நின்று இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சரஸ்வதி நின்று இருக்கிற சரஸ்வதி கிட்டத்தட்ட 50-60 வருஷத்து பொம்மை, எங்க அம்மாவோட ஸ்பெஷல். அதுக்கடுத்து இந்த பொம்மை திரிபுர சுந்தரி, இது என் தங்க பண்ணி கொடுத்தது. என்னோட கசின் சிஸ்டர் மடிப்பாக்கத்துல இருக்கா. மேல மரப்பாச்சி டெக்கரேஷன் ஃபுல்லா என் தங்க தான் எனக்கு பண்ணி கொடுத்தா. முருகன் மரப்பாச்சி பொம்மையோட அலங்காரம், ஆண்டாள் ரங்கமன்னார், இது எல்லாமே என் தங்க தான் பண்ணி கொடுத்தா. ராமர் ஆஞ்சநேயர் ஆலிங்கனம் வந்து எல்லாத்து ஸ்பெஷல். மேல 4வது படியில அதை வச்சிருக்கேன். அதுக்கு பக்கத்துல கான்ட்ராக்ட்ல ரக்மாலி இருக்கா. கிருஷ்ண லீலா இருக்கு அங்கேயே. இதை தாண்டி பிள்ளையார் வந்து சாதாரணமா எல்லா இடத்துலயும் சுவாமி கும்பிடுற பிள்ளையார் தான் வச்சிருக்கோம். எங்க இடத்துல அதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, எல்லா ஒரு செட்டு கிரிக்கெட் டீம் வந்து அம்பையர்ல இருந்து பவுலர் பேட்ஸ்மேன் எல்லாருமே இருக்கா. அங்க இருக்கிற பீட்ஸ் எல்லாம் வந்து என் பெரிய மாமியார் கையாலேயே போட்டு கொடுத்தது. அந்த வீடு அது எல்லாமே என் பெரிய மாமியார் பண்ணி கொடுத்தது எனக்கு. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமா நான் குரு வச்சிருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இதை மத்தியமர் சபால போடுறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இன்னைக்கு இவன் வந்தது, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தது எனக்கு ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ். தேங்க்யூ ஆல். ரொம்ப அழகா இருந்தது இல்ல அந்த கொலு. எவ்வளவு அழகா நம்ம ராதாமா வந்து அதை எடுத்து கவர் பண்ணி எடுத்திருக்கா பாருங்க. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு கொலுக்கு போகும்போது நம்ம எப்ப பொம்மை வாங்கினேன்னு கேட்கற மாதிரி எவ்வளவு பழைய பொம்மைகள், எத்தனை வருஷத்து 80 வருஷம் 60 வருஷம் 40 வருஷம் பொம்மைகள் எல்லாம் அவ்வளவு அழகா பாதுகாத்து அதை வந்து ஒரு கொலுவுக்கும் எடுத்து அதை வச்சு இது வந்து எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குல்ல. இது எங்க அம்மா கொடுத்த பொம்மை, இது எங்க மாமியார் கொடுத்த பொம்மை, இது எனக்கு பிரசண்டா வந்த பொம்மை, இந்த பொம்மை வந்து 25 வருஷமா இருக்கு 40 வருஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையை பாதுகாத்து ஒரு கொலுவுக்கும் அது வந்து அழகா வர்றவாளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சு பண்றதெல்லாம் வந்து நமக்கு எவ்வளவு ஒரு எனர்ஜி கொடுக்குற விஷயம் தானே அது இல்ல. இந்த 9 நாள் வந்து ஒரு மாதிரி ரொம்ப எனக்கும் அப்படி நான் அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு மாதிரி ரொம்ப பாசிட்டிவிட்டியா தர்றது இல்ல நமக்கு. கொலு பார்த்துட்டோம். இப்ப வந்து விசிட் பண்ணியாச்சு. திரும்பவும் சொல்றோம் மத்தியமஸ், நீங்க இதே மாதிரி நிறைய பேர் நிறைய மத்தியமஸ் வீட்டுக்கு போறீங்கல்ல, நீங்க போகும்போது இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்துன்னு வந்து காமிச்சேன்னா எங்களுக்கும் அவாத்துக்கு போய் அந்த கொலுவை நேரா பார்க்க முடியலனாலும் இந்த மாதிரி நாங்க வர்ச்சுவலா பாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். உங்க போனை வந்து ஹரிசாண்டல் மோட்ல வச்சு எடுங்க. அது மட்டும் பண்ணினா மெயினா போறோம். அப்ப கொஞ்சம் வந்து நமக்கு கிளியரா கிடைக்கும். அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதுவும் இல்லாம வந்து பாத்துக்கோங்க. அப்படி நீங்க ஒரு வீடியோ மட்டும் எத்தனை நிமிஷம் வேணா இருக்கட்டும், அதாவது மினிமம் ஆஃப் 5 minutes மேக்ஸிமம் ஆஃப் 5 minutes, மினிமம் எத்தனை நிமிஷம் இருந்தாலும் பரவாயில்ல. பட் நீங்க எந்த மியூசிக்கும் ஆட் பண்ணாம நீங்களா பேசி ஒரு வீடியோ நீங்க விசிட் போகும்போது எடுத்துட்டு வாங்க. உங்க நீங்க போனீங்கிறது சொல்றதுக்கும் இருக்கும், எங்களுக்கும் நாங்க போக முடியாத கொலுவா பார்த்தா மாதிரி இருக்கும்ல. இப்ப அடுத்தது என்னன்னு பாத்திரலாமா? அடுத்த கொலு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கம்யூனிட்டி கொலு. இங்க இப்பெல்லாம் நம்ம நிறைய பேர் அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கோம். ஸோ இந்த அபார்ட்மெண்ட்ல கம்யூனிட்டி கோலு வைப்பாங்க. இந்த கம்யூனிட்டி கோலுவை வச்சது வந்து எனக்கு எப்படி ராதா மேடமோ அதே மாதிரி அடுத்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு கொடுக்குறது சுப்பு தாத்தா. இந்த வயசுல யார் கூப்பிட்டாலும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி மறக்காம அவாத்துக்கு போவா. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவார். எல்லா விஷயங்களையும் நமக்கு சொல்லுவார்ல சுப்பு தாத்தா. அவரெல்லாம் பார்க்கும்போது நிஜமா அவர் வயசுக்கு நம்ம இவ்வளவு தூரம் போகுவோமான்னு தெரியாது. பட் அட்லீஸ்ட் அதுல கொஞ்சமாவது நம்ம வந்து எடுத்துக்கணும் கத்துக்கணும்னு தோணும். அது மாதிரி சுப்பு தாத்தாவோட கம்யூனிட்டியில வச்ச கொலு அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு போல இருக்கு. எல்லாரும் ஆத்துக்கு ஒரு பொம்மை கொண்டு வச்சு கிட்டத்தட்ட 200 பொம்மை வச்சு டெய்லி வந்து நெய்வேத்தியம் பண்ணி ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றா. அங்க வந்து ஈவினிங்ல வந்து இது உபன்யாசம் நடக்கிறது, டான்ஸ் ப்ரோக்ராம், பாட்டு ப்ரோக்ராம் எல்லாமே நடந்து ஒரு கம்யூனிட்டியா நம்ம ஆத்துல வைக்கிறத விட எல்லாரும் சேர்ந்து நான் வந்து இவங்களுடைய நம்ம டிஸ்பிளேல கூட இருக்கு பாருங்களேன், கொலு வந்து எல்லா மனுஷங்களையும் சேர்த்து வைக்கிறது நம்ம பிரேமாரமணியம்மா சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நிறைய பேர் வந்து அதுல சேர்ந்து இருக்காங்க. நிறைய பேரோட வந்து சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு கருவியா அந்த கொலு வந்து கட்டாயமா இருக்குல்ல. எங்கெங்கயோ இருக்கிற மனுஷங்க நம்ம ஒன்னா சேர்ந்து ஒருத்தர் வீட்டுக்கு போய் பாக்குற மாதிரி இந்த கம்யூனிட்டி கொலு அதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணதுல. ஒரு 200 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல கொலு வச்சு எல்லாருமா தன் வீட்டு ஒரு விஷயமாவது இதை எடுத்து பண்றதுங்கிறது ரொம்ப பேசிட்டே இருக்கேன். நம்ம போய் கொலு பார்த்துட்டு வந்துடலாம். ஏழைக்கும் நமஸ்காரம். மத்தியம குழு நண்பர்களுக்கு நமஸ்காரம். இது எங்கள் மத்தியம் சீபிராஸ் பார்க் அபார்ட்மெண்ட்ஸ் வலசர்வாக்கம் அவனுடைய நவராத்திரி கொண்டாட்டத்தின்
முகப்பு வாசல். இந்த முகப்பு வாசலில் இன்னும் விழா துவங்க சிறிது நேரங்கள் இருக்கின்றது. இன்று 3வது நாள். இந்த 3வது நாள் துவக்கத்திலே வழக்கம் போல இங்கே இருக்கும் எல்லா பெண்மணிகளும் ஒன்று கூடி லலிதா சகஸ்ரநாமம், திருஷதி ஆகியவைகளை பாராயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். வருபவர்களை வரவேற்பதற்காக பந்தல் இருக்கின்றது. வழக்கமான பிரேயர் சென்டர் அதன் உள்ளே இருக்கும். கொல்லை பார்க்க நாம் சென்று கொண்டிருக்கிறோம். भक्तलक्ष्मी परिवार सलन्मीनावलोचना नव संपद पुष्पाभरणासा दंड विराजिता कारागांधी तिरस्कारी नासा वर्णवासुरा कदम्ब मंजरी नृत्य कर्णपूर मनोहरा दारंगयुगली मूल नवनूनुम मंडल पद्मनाभ शिलादर्श परिभावी नवोलरू नव विप्लव विश्री नैहारी नदनशदा शुद्ध विद्यांकुलाधार अनुकूलनीलामोद समाकर्षि विहंधरा निज सल्लाप माधुर्य विनिकर्षि मंदस्मित प्रभापूर मंजर कामेश मानसा अनामय सादृश्य सुभशी विराजिता कामेश भक्त मांगल्य शूद्र शोभित பாராயணம் நடந்து கொண்டிருக்கிறது. இது முடிந்த பின்னர் தீபாராதனை ஏற்றப்படும். 3 நிமிடங்கள் தான் வீடியோ என்பதால் நான் வெளியே வருகின்றேன். இங்கே பார்த்தீர்களானால் வருபவர்களுக்கு சுண்டல், சர்க்கரை பொங்கல், அல்வா முதலியவை தினமும் கொடுக்கப்படுகின்றன. இது விழா பந்தல். தினப்படி இங்கே நாமா செய்கிறார்கள். கச்சேரி நடக்கின்றது. இது என்ன விசேஷம் என்றால் இங்கே இருக்கக்கூடிய 17 பிளாக்குகளில் 700 பிளாட்டுகள் இருக்கின்றன. இங்கே இருக்கக்கூடிய பொம்மைகள் எல்லாம் அவரவர் வீட்டிலிருந்து ஒவ்வொருவரும் ஒன்று தருகின்றார்கள். மிகவும் விமர்சையான கொண்டாட்டம் இது. இதை கண்டுகளிக்க மத்தியம நண்பர்கள் சென்னையில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு நாள் வரவும். ரொம்ப அழகா இருந்ததுல்ல கம்யூனிட்டி கொலு, எல்லாருமா சேர்ந்து வச்ச கொலு. அதுல அவ அந்த பாராயணம் பண்ணும்போது அந்த சவுண்ட் வைப்ரேஷனே பயங்கரமா இருக்கும்ல. ஒரு தடவை நம்ம ஒரு ஸ்லோகம் சொன்னாலே அவ்வளோ எஃபெக்ட் இருக்கும்போது எல்லாருமா சேர்ந்து அதை சொல்லும் போது அதுக்கு எவ்வளோ ஒரு பவர் அண்ட் வைப்ரேஷன் இருக்கும்ல. உங்க கம்யூனிட்டில இந்த மாதிரி கொலு வைக்கிறாங்க, நீங்களும் இந்த மாதிரி பண்ற பழக்கம்லாம் உண்டு அப்படின்னா அது ஒரு வீடியோவா எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. டெஃபினட்டா இந்த ஜொலு 2024ல என்னைக்காவது ஒரு நாள் கட்டாயமா நாங்க ஒளிபரப்புறோம். நிறைய பேருக்கு இந்த கம்யூனிட்டி கொலு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் பேர் எங்க கம்யூனிட்டிலையும் பண்றாங்கன்னு சொன்னீங்க. ஸோ அது ஒரு வீடியோவா, ஒரு 3 நிமிஷ வீடியோவாவது எங்களுக்கு எடுத்து அனுப்புங்கோ. நாங்க வந்து கட்டாயமா இந்த ஜொலுல அதை டிஸ்பிளே பண்றோம். இப்ப 2 விசிட் பார்த்தாச்சு, கொல்லுக்குலாம் போயிட்டு வந்தாச்சு. அப்புறமா என்ன பண்ணுவோம், எங்க இடத்துல கொல்லு வச்சிருக்கோம் வாங்கோ அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் அப்படி கூப்பிட்டாதான் நம்ம இடத்துக்கு எல்லாரும் வருவாங்க. அப்படிதான் வாழ வந்திருக்காங்க. அப்படி கூப்பிட்டு 2 பேர் போயிட்டாலா, இப்ப 2 பேர் அவாத்துல என்னெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி நமக்கு அவாத்து கொலுவை காட்ட போறாங்க. முதல்ல காட்ட போறது மைதிலி கிருஷ்ணமூர்த்தி மேடம். அவாத்து கொலுவை பார்த்துட்டு வந்துடலாமா நம்ம? வணக்கம். நமக்கு மிகவும் அறிமுகமான ஒரு மத்தியமான வீட்டிற்கு நம்ம வந்திருக்கிறோம். அவரை பத்தி இப்ப சொல்லுவார்கள். வணக்கம், நான் மைதிலி கிருஷ்ணமூர்த்தி.
மத்தியம குழுத்துல வந்து என்னுடைய குரு முன்னாடியே வந்திருக்கு. என் ஃபேமிலியே எல்லாம் நல்லா ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன். இப்போ என்னுடைய அண்ணா வந்து வந்திருக்கான். ஸோ இஸ் கோயிங் டு ஷோ த குரு. உங்க குழுவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். குழு வந்து ஆக்சுவலா யூஸ்வலா சில்ட்ரன்ஸ் குழு தனியா வைப்போம், இதெல்லாம் கம்பைண்டா வச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து என்னோட பேர பேத்திகள் வச்சு செட் பண்ணது. மோட்டு பத்ரு அண்ட் இது வந்து கல்யாண செட்டு. இது பார்க்ல வந்து யானை இதெல்லாம் பாட் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. இது வந்து ராம்லல்லா அயோத்தியா தீம்ல இந்த வச்சிருக்கு. காஷ்மீர் சாரதா அம்பாள் ஃப்ரம் got as a gift from Sringeri. இந்த வருஷம் புதுசுன்றது சங்கீத மும்மூர்த்திகள் இது வாங்கியிருந்தது. அப்புறம் இந்த தாத்தா பாட்டுக்கு ஃப்ரெஷ் மேக் ஓவர் பண்ணது என்னோட பேத்தி. ஸோ அவன் வந்து இந்த பொம்மையை புனர் பண்ணியிருக்கா, எல்லாத்தையும் சரி பண்ணியிருக்கா, ஃபேஸ்ல மேக்கப் போட்டிருக்கா புதுசா. அண்ட் தென் ரெண்டாவது படியில வந்து இது வந்து அருணகிரிநாதர் தான் இதுல விசேஷமா அவர் கிளிகோபுரத்துல இருந்து ஒடிக்கிறார், முருகர் தாங்கி பிடிக்கிறதுக்காக நின்று இருக்கார். அதுக்கப்புறம் அற்புதமா அவர் திருப்புகழ் பாடினது எல்லாருக்கும் தெரியும். நெக்ஸ்ட் தசாவதாரம், நடுவில் வந்து ஹயகிரீவர், லட்சுமி ஹயகிரீவர், அபிராமி, தென் கிருஷ்ணர், ஊஞ்சல் கிருஷ்ணர், கலசப்படியில அஷ்டலட்சுமி, மீனாட்சி கல்யாணம். அதே மாதிரி பெருமாளும் தாயாரும் ஒரு 40 வருஷத்து பொம்மை என் கல்யாணத்துக்கு எங்க அம்மா கொடுத்தது. இந்த வருஷம் கோல்டு பெயிண்ட் என்னோட பேட்டி அடிச்சு கொடுத்துருக்கா. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நடுவில் இருக்கிறது ராம்லல்லா மயிலாப்பூர் ஷாப்பிங் பண்ணது, குருவாயூரப்பன் அண்ட் ஐயப்பன். அதுக்கு பக்கத்துல இருக்கிறது ஒரு 120 இயர்ஸ் பொம்மை. அந்த பக்கம் இருக்கிறது ஒரு லைட் மகாவிஷ்ணு. அது வந்து என் மாமியாரோடது. நெக்ஸ்ட் வந்து படியில அச்சாசுர மர்த்தினி புதுசு. நெக்ஸ்ட் ஆஞ்சநேயர் அண்ட் உமா மகேஸ்வர். மேல் படியில சாரதாம்பாள், காயத்ரி தேவி, துர்கா, லட்சுமி, சரஸ்வதி, எங்க ஊர் காமாட்சி. டாப்ல வந்து ராதே கிருஷ்ணா. இது வந்து முத்தங்கி சேவை பெருமாள். பின்னாடி குபேரன் அவர் இதெல்லாம் இருக்கார். இது வந்து அஷ்டலட்சுமி காமதேனு கொடுத்தது பர்த்டேக்கு. கிருஷ்ணர் ஆடி இருக்காரு. நீங்க ரொம்ப அழகா கோலு வச்சிருக்கீங்க. இதே மாதிரி வருஷம் சந்தோஷமா கோலு கொண்டாடுங்க. இதை வைக்கிறது உங்களுடைய முயற்சிக்கு எங்களுடைய பாராட்டுகள். நன்றி, வணக்கம். ஒரு முறை இந்த கொலுவை பார்ப்போமா. புதிதாக ஒரு 7 படி கொலு அருமையாக அற்புதமாக நீட்டாக வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா உண்மைகளும் சுத்தமாகவும் அருமையாகவும் நேர்த்தியாகவும் டிஸ்பிளே செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்பெஷல்னு பார்த்தா காஷ்மீரில் இருக்கிற புது அந்த சக்கராச்சரிய பீடத்திலையும் காட்சியும் இந்த வருஷத்திய ராம்லல்லாவும் மிகவும் அருமையாக உள்ளது. Good morning everyone. My name is Shiva Sharada. I'm going to talk about the Golu which set up in 2024. So I really like this Golu. So this is the Golu. There are basically seven steps on the Golu. So we will have a proud of my grandmother. She only made everything, all the Golu. So I really like the Golus today. So I'm going to tell that this park I arranged on my own, and rest this is all my grandmother's work. And some of these the topest row the Radha Krishna and the down step and the first step to the third step I kept all those things. Rest all steps my grandmother did. So I really like. So here it's amazing. It's like a row of swans. So here we have Kubera and here we have Krishna. And then I really like this place in this park. In this park there are horse. Come on, what is this one? And
talk about that. Now here there's a little mandala which is not by handmade. This is just. Did you paint anything? I painted. நன்றிம்மா, தேங்க்யூ. we really like you குட்டி. சூப்பரா இவ்ளோ அழகா வந்து அந்த குழந்தை ஒரு விஷயத்தையும் சொல்றது பத்தியெல்லாம் இது நான் பண்ணினேன். சங்கர் ஜேகே ஐயர் சாரோட சிஸ்டர் அவங்க தான் பிரசன்ட் பண்ணிருக்காரு. ஓகே. சங்கர் ஜேகே ஐயர் வந்து எடுத்திருக்காரு. அவங்களுடைய சிஸ்டர் அவங்களும் ஒரு மத்தியமர் மந்த்லி கிருஷ்ணமூர்த்தி மேம், அதனால நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த குட்டி வந்து எவ்வளவு சூப்பரா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பார்த்தீங்களா. ஐ ரியலி லைக் திஸ் மேட் பை மை கிராண்ட் மதர், ஐ மேட் திஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலுல இதெல்லாம் உண்டு இல்ல. நம்ம குழந்தையில வந்து அவங்க சொன்னாங்க பாருங்க, 2-3 பொம்மை வந்து எனக்கு என்னோட பேத்தி தான் பெயிண்ட் பண்ணி கொடுத்தா. பழைய பொம்மைகளை புது அவதாரம் எடுத்து புதுசா பெயிண்ட் பண்ணி நம்ம குழந்தைகளை இதுல இன்வால்வ் பண்ண வைக்கும் போது நம்மளுடைய வேல்யூஸ் என்ன, நம்மளுடைய தாற்பயங்கள் என்ன, எதுக்காக பண்றோம் அவ கேட்பா, எதுக்கு கொலு வைக்கிறோம், ஏன் இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு நம்ம அந்த குழந்தைகள் கேட்கும் போது நம்ம அந்த கதையெல்லாம் சொல்றோம். ஏன் கொலு வைக்கிறோம், கொலுவுல என்னெல்லாம் பண்ணுவா, 9 நாள் என்னென்ன சுவாமிக்கு நம்ம என்னென்னலாம் பண்ண போறோம், எப்படி எல்லாம் இருக்கும் போது அந்த குழந்தையில அதை தெரிஞ்சுக்கும். அது ஒரு வேலை பண்ணி அதை செய்யும் போது அது தன்னால அதனுடைய மனசுக்குள்ள ஏறிடும். நம்ம உட்காத்தி வச்சு ஒரு பாடமா அதை நடத்துறதை விட இந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு வந்து அதையும் இன்வால்வ் பண்ணி நம்ம செய்ய வைக்கும் போது ஈஸியா நம்மளுடைய விஷயங்களை அந்த குழந்தைங்களுக்கு நம்மளால புகுத்த முடியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த குட்டி வந்து ரொம்ப அழகழகா இதெல்லாம் பண்ணோம், நான் இது வச்சிருக்கேன் அப்படின்லாம் அதை சொல்லும் போது அதுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம். நான் பண்ணினேன், நான் செஞ்சேன், எனக்கு இது பிடிச்சிருந்தது, இது இப்படி இருக்கு, இந்த பொம்மை வந்து இவ்வளோ அந்த ஜி சொன்னாங்க 120 வருஷம் பழமையான பொம்மையெல்லாம் தான் சொல்லல, பல வருஷங்கள் பழமையான பொம்மையெல்லாம் நம்ம பாதுகாத்து ஒரு கொலு வச்சு வர்றதுங்கிறது வந்து எவ்வளவு ஒரு ட்ரெடிஷன். எத்தனை விஷயங்களை நமக்கு அதை வந்து கத்துக் கொடுக்குது இந்த கொலு. எவ்வளவு பாதுகாப்பா சில விஷயங்களை நம்ம வச்சுக்கணும், குழந்தைகளை இன்வால்வ் பண்ணி எவ்வளவுலாம் பண்ணலாம் அப்படிங்கறத. அடுத்த கொலு வந்து யார் வச்சிருக்காங்க அப்படின்னா ராஜஸ்ரீ முரளி மேடம். அவங்க வீட்டு கொலுவை பாக்குறதுக்கு நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. போய் பார்த்துட்டு வந்துடலாமா? வணக்கம். மத்திய நட்புகள் அனைவருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு எங்காவது குட்டி கொலு தான், ரொம்ப ரொம்ப சின்ன கொலு, ஆனா காரணம்னு ஆசைப்படுறேன். எல்லாத்துலயும் போல அம்பாள், லக்ஷ்மி, சரஸ்வதி முப்பெரும் தேவியர் இல்லாம நவராத்திரி இல்லை. இங்க பெருமாளும் தாயாரும், இங்க விநாயகர். இது வந்து மத்தியமர் ஃப்ரெண்டு அனிதா ஜிகே எனக்கு ஆசையா பண்ணி கொடுத்தது. இதுவும் அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க, இதுவும் அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. இங்க நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர், பெருமாள் தாயார், ஸ்ரீனிவாசர், ரங்கநாதர், பிரமன் சங்கு சக்கரம், அன்னபூரணி, அல்லிக்கேணி அழகன், பார்த்தசாரதி, ருக்மணி தாயார். இங்க அம்பாள், கிருஷ்ணர், அழகன். இந்த ரெண்டும் வந்து சீதாமடி அப்படின்ற இடத்துல வாங்கினேன். சீதாமடியில வந்து சீதை நேரடியா நெருப்புல பூமியில இறங்கின இடம்னு சொல்லுவா, அங்க வாங்கின பொம்மைகள். இதுவும் அனிதா ஜிகே எனக்கு ரொம்ப ஆசையா பண்ணி கொடுத்தாங்க. இது அயோத்தியில நான் வாங்கின ராமர், உடுப்பில நான் வாங்கின கிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன். இங்க கிருஷ்ணர் வந்து ஜம்முன்னு கச்சேரி பண்றார். எல்லாருமே கிருஷ்ணர்கள் தான். அவளே பக்கவாத்தியம், அவரே பாடுறார் ஜம்முன்னு உட்காந்து. லட்டு கோபால், இங்க ஒரு லட்டு கோபால். இங்க சிவன், ராமர் பட்டாபிஷேகம். குறிப்பா இந்த கல் வந்து நான் சித்திரக்கூடத்துல அவருடைய பாதம் பட்டுது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில நான் அங்கேருந்து எடுத்துன்னு வந்து இதையும் நான் பெருமாள் சந்தியில வச்சு தினமும் பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுவேன். நடராஜர் என் ஃப்ரெண்டு கொடுத்தா. இந்த விநாயகர் 2 பேர் என்னமோ கணக்கு பார்த்துட்டு இருக்கா, வரவு செலவெல்லாம். தட்சிணாமூர்த்தி. இது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பனிமலையில கைலாயத்துல சிவன் உட்காந்துருக்க மாதிரி. இங்க வந்து யானைகள், புத்தர், டக்கு. அப்புறம் இது என் பேரன் பண்ணினான், அதனால இது ஆசையா இங்க வச்சிருக்கேன். எங்காத்து கொலு ரொம்ப சின்னது. நிறைய மத்தியமர்கள் நிறைய வந்து தீமா வச்சிருக்கா, அந்த அளவுக்கு நான் வைக்கல. ஆனாலும் எங்காத்து கொலுவை வந்து உங்க கூட எல்லாம் காமிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இது பண்ணேன். ஒரே ஒரு குட்டி ஸ்லோகம் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். 3 தேவிகளுக்குமான ஸ்லோகம். நான் போன வருஷமும் சொன்னேன். பராசக்தி, பாபசமணி, மந்தகமணி, மைஷாசுர மர்த்தனி, நளினாட்சி, நாம சங்கீர்த்த விதாயினி, பண்டாசுர பஞ்சனி, பரமபாவனி, சரணாகத வத்சலே, சர்வலோக வசங்கரி,
பத்ரகாளி பதமாலினி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ரூபிணி பலப்பிரதாயிக்கு சரணம் சரணம் பகவதியே என் திருவடியே சரணம். எங்காத்து சின்ன கொழுவு நீங்கள்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்த மதியமர் அட்மின், சபா மெம்பர்ஸ், மாடரேட்டர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கொலுன்னு வந்ததுக்கு அப்புறம் சின்னது என்ன பொரிசு என்ன, எவ்வளோ ஆத்மார்த்தமா எவ்வளோ ஆசையா நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஒரு படியில கொலு வச்சாலும் 9 படியில கொலு வச்சாலும் அதுல உங்களுடைய எவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட்டோட நீங்க பண்றீங்களோ அதுல அந்த அந்த கொலுவை பார்த்தா அந்த திருத்தம் தெரிஞ்சிடும். ஸோ நம்ம சின்னது வச்சிருக்கோம் பெருசு வச்சிருக்கோம்லாம் யோசிக்காதீங்க. ராஜஸ்ரீ மேடம் ரொம்ப அழகா ரொம்ப திருத்தமா வச்சிருந்தீங்க. அப்புறம் இதை பார்க்கும்போது தோணுச்சு, அனிதா ஜிகே மேடம் அடுத்து நாங்களாம் ரிக்வஸ்ட் அனுப்புவோம், அவளுக்கு மட்டும் நிறைய பொம்மை பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க, நாங்களாம் அனுப்புறோம், நாங்களாம் கொலு வச்சிருக்கோம், எங்களுக்கும் அப்பப்போ இந்த மாதிரி 2 பொம்மை பண்ணி அனுப்புங்க. கரெக்டா மத்தியமஸ் எல்லாரும் நம்ம இன்னைக்கு வந்து அவங்களோட இன்பாக்ஸை போய் தட்டுறோம். அது எப்படி ராஜஸ்ரீ மேடம்க்கு மட்டும் நீங்க பண்ணுவீங்க? இந்த கமெண்ட்ஸ்ல கேட்பால, அது எப்படி அவங்களுக்கு மட்டும் கமெண்ட் போடுங்க. அதே மாதிரி நம்மளும் போய் கேட்கிறோம், அனிதா ஜிகே மேடம் அது என்ன அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்க எங்களுக்கும் பண்ணி தரீங்க. ஓகேவா? எவ்வளவு அழகா அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொலு வச்சிருக்காங்க. நம்மளால போய் பார்க்க முடியல, ரொம்ப தூரத்துல இருக்கறதுனால இது மாதிரி பார்க்கறதுக்கு நமக்கு வந்து மதியமர் ஒரு சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குல்ல. நான் பார்த்தேன் ஒரு கமெண்ட்ல, எனக்கு வந்து 80 வயசு ஆயிடுத்து, எங்க ஆத்துக்காருக்கு 90+ ஆயிடுத்து, எங்களால வந்து கொலு வைக்க முடியல, பார்க்க முடியல, பட் நீங்க இப்படி எல்லாம் பண்றது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. இந்த மாதிரியான ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் எங்களுக்கு வந்து இதை எடுத்து பண்ணணும், இதை செய்யணும், நம்ம மக்களுக்கு வந்து இதை கொண்டு போய் சேர்க்கணும். நிறைய பேரால நிறைய இடத்துக்கு போக முடியல, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுதான் நாங்க சபா மெம்பர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு பை இன் ரிட்டர்ன் நாங்க எதிர்பார்க்கறது எல்லாமே நிறைய வியூவர்ஷிப் கொடுங்க, எங்களுக்கு நல்ல கமெண்ட்ஸ் கொடுங்க, எங்களை என்கரேஜ் பண்ணிட்டு இருங்கோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நாங்க பண்ணி தரோம். அடுத்த கொலு விசிட் பார்க்கலாமா? அடுத்தது பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி விஜயகுமார் மேடம் அவங்க வீட்டு கொலுவை நமக்கு டிஸ்பிளே பண்ண போறாங்க. பார்த்துட்டு வந்துடலாமா? வணக்கம் மதியமர் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராஜேஸ்வரி விஜயகுமார். உங்களுக்கெல்லாம் பரிச்சயமான முகம் தான். மதியமரில் வந்து எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கள் வீட்டு கொலுவை பார்க்க வாங்க எல்லாரும். இதுதான் எங்கள் வீட்டு கொலு. எங்கள் வீட்டு கொலுவோட இந்த வருஷ தீம் வந்து இயற்கை. எப்போவுமே வந்து ஒவ்வொரு வாட்டி ஏதாவது ஒரு தீம் நான் போடுவேன், கிராமம் போடுவேன், கல்யாணம் போட்டிருக்கேன். இந்த வாட்டி வந்து என்னோட தீம் வந்து இயற்கை. நம்ம சுற்றி இருக்கிற அந்த இயற்கை தான் நமக்கு எவ்வளோ நல்லது பண்ணுது. அந்த மரங்களும் செடிகளும் நமக்கு எவ்வளோ வந்து ஒரு வாழ்வாதாரத்துக்கே அந்த இயற்கை தான் நமக்கு துணை புரியுது. அந்த இயற்கையை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். படிக்கட்டில் எப்போ எல்லாரும் வைக்கிற மாதிரி பொம்மைகள் வச்சுருக்கேன். ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், தசாவதாரம், பெருமாள். இந்த பொம்மைகள்லாம் என்கிட்ட ஒரு 40-45 வருஷமா கலெக்ஷன் இருக்கிற பொம்மைகள். பழைய காலத்து பொம்மைகள் தான். அதனால வந்து அந்த பொம்மைகளை அப்படியே நான் பத்திரமா பாதுகாக்கிறேன். கீழே வந்து பிள்ளையார் செட்டு வச்சிருக்கேன். விதவிதமான பிள்ளையார், சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ்லேருந்து சிவலிங்கம் வச்சிருக்கேன். அப்புறம் இந்த பார்க்கும் வந்து சின்ன சின்ன பொம்மைகளை நான் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் கீழே வர பொம்மைகள் எல்லாமே வந்து என்னோட கைவேலைப்பாடுல உருவான பொம்மைகள். பழைய பிளேட்ஸ்ல எல்லாம் வந்து இந்த மண்டேல ஆர்ட் பண்ணி வச்சிருக்கேன். பழைய பாட்ஸ்ல பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இயற்கை தீமை பேஸ் பண்ணிருக்கிறதுனால எங்க தோட்டத்துல இருக்கிற செடி கொடிகள் எல்லாம் நிறைய நான் இங்க கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்க முன்னாடி காட்டுறது வந்து எலுமிச்சை செடி. எலுமிச்சை செடிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு வாசனையும் எவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி மாவேலை, மஞ்சள், நிறைய வெத்தலை. எங்க பார்த்தாலும் நான் வெத்தலையில செட் பண்ணிருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பூக்கள் எல்லாம் தோட்டத்துல பூக்கிற பூக்கள். இந்த பக்கம் பாருங்க மருதாணி. மருதாணி பிடிக்காதவங்க யாரா இருப்பாங்களா? மருதாணி மயிலும் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் இல்லையா? அந்த பெரண்டையும் அதே மாதிரி வந்து தூதுவளை, இதெல்லாம் வந்து தோட்டத்துல இருக்கிறதெல்லாம் இந்த கொலுவுக்கு கொண்டு வரும்போது நான் இயற்கைக்கு நான் நன்றி சொல்றேன். இது எனக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு வாய்ப்பு. எல்லாரும் பார்க்கும்போது நிச்சயமா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், இயற்கையை நம்ம போற்றணும், இயற்கையை கொண்டாடணும். அதே மாதிரி வந்து வேண்டாம் தூக்கி போடுற ஐட்டம்ஸ் வந்து நிறைய வந்து என் கைவண்ணத்துல சின்ன சின்ன பார்ட்ஸா உருவாயிருக்கு. அதை நான் ரீயூஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொலு பார்க்க வரவங்ககிட்ட நான் வந்து கொலுவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இவ்வளோ அழகான ஒரு கான்செப்டா நம்ம வந்து வருஷக்கணக்காக அதை வச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாட்டியும் அந்த பொம்மையை எடுத்து வைக்கும்போது அந்த பொம்மைகளோட எல்லாம் பேசிதான் நான் எடுத்து வைப்பேன். திருப்பி இந்த கொலு முடியும் போது ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். ஆனா வந்து இது வந்து எப்பவுமே நம்ம எல்லாரும் கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். இந்த நவராத்திரிங்கிறது வந்து லேடிஸோட டேலண்ட்டை காட்டுறது. உங்ககிட்ட எல்லாம் காட்டும் போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.
சூப்பரா இருந்ததுல்ல. எவ்வளோ ஒரு அழகா இயற்கை இன்னைக்கு வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய முக்கியமான கடமையா இருக்கு. நம்ம சந்ததிக்கு நம்ம வந்து காசு பணத்தை கொடுக்குறோமோ இல்லையோ, நல்ல வளங்களை வந்து கட்டாயமா தரணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவ்வளோ தூரம் நம்ம பொல்யூட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால இயற்கையை எவ்வளோ பாதுகாக்கணும் அப்படிங்கறத வந்து கருத்துல வச்சு ஒரு கான்செப்ட் குழு ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, ஒரு தடவையும் அந்த பொம்மையை எடுத்து வைக்கும் போதுலாம் நான் அதோட பேசுவேன். இட்ஸ் லைக் ஒரு என் கூட இருக்கிற ஒரு நபர் மாதிரி நான் அது கூட பேசி அதை வந்து பண்ணுவேன். அதுக்கு ஒரு உயிர் இருக்கிற மாதிரி கொடுத்து பண்ணுவேன். அதே மாதிரி எடுத்து வைக்கும் போதும் ஓகே இன்னும் ஒரு வருஷம் ஆக போறது அப்புறமா உங்களை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன வருத்தத்தோட தான் நான் அவளை வந்து எடுத்து மேல வைப்பேன் அப்படின்னு சொல்லி அதை பொம்மைன்னு நினைக்காம இந்த 9 நாள் மட்டும் இல்லை, எப்பவுமே அதுக்கு வந்து உயிர் இருக்கு அப்படின்னு அதை பண்றாங்க பாத்தீங்களா. நான் அதே மாதிரி அவங்க சொன்னாங்க பாருங்க, இதை வந்து நான் இயற்கை கான்செப்ட் எடுத்து பண்ணும்போது நான் ஒரு தடவை ஒவ்வொருத்தர் சொல்லும் போதும் எனக்கே ஒரு பெருமையா இருக்கும். டெஃபினட்டா நம்ம செய்யற விஷயங்களை நம்ம பெருமைப்படாம நம்மளை பத்தி சந்தோஷமா வச்சுக்காம வேற யார் சந்தோஷமா வச்சுக்க போறாங்க, இல்ல நம்ம நேசிக்காம வேற யாரும் நேசிக்க மாட்டாங்க. அது மாதிரிதாங்க நம்ம செய்யற விஷயங்களை முதல்ல நாம சூப்பர், நான்லாம் அப்படிதாங்க, என்ன பேசினாலும் நல்லவரும் பேசினா கூட கிருத்திகா சூப்பரா தான் பண்ணியிருக்க அப்படின்னு நினைச்சுப்பேன். அந்த மாதிரி நம்மளை என்கரேஜ் பண்ணாதான் நம்ம விஷயங்களை பலருமே என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த விஷயம் எல்லாம் ரொம்ப பிடிச்சது. ரொம்ப அழகா நிறைய இயற்கை சார்ந்த விஷயங்களை வந்து எடுத்து வச்சு ஒரு உயிரோட்டமான கொலுவை வந்து அவங்க பண்ணியிருந்தாங்கல்ல. ஆல்மோஸ்ட் ப்ரோக்ராம்கோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு கொலு இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு யாராவது பிரசாதம் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் இன்னைக்கு யாரும் பிரசாதம் பண்ணல. மேபி அவெல்லாம் வந்து அவசரமா ஆத்துல சாட்டர்டே சண்டே புரியுறது, ஏன்னா நிறைய கெஸ்ட் வந்திருப்பாங்க, நீங்க பிஸியா இருந்திருப்பீங்க. பட் நீங்க பண்ணக்கூடிய பிரசாதங்கள் ஏதாவது ஸ்பெஷலா ஈஸியா அந்த மாதிரி எதுனா அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு நாங்க வெளியில போய் பிரசாதம் சாப்பிட்டோம், பட் திருச்சூர்ல இன்னைக்கு பிரசாதம் சாப்பிட முடியல. இட்ஸ் ஓகே. பட் குட்டி ஏதாவது 2-3 டிப்ஸ் தரலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதை பார்த்துட்டு இன்னும் ஒரு கொலு பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம் ப்ரோக்ராம. நீங்க வந்து சுண்டலுக்கு ஊற வைக்க மறந்துட்டேன், நம்ம வந்து ராத்திரி பரபரன்னு எங்கேயோ போறோம் வரோம், ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு டக்குன்னு ராத்திரி 2 மணிக்கு ஞாபகம் வரும். 2 மணிக்கு ஞாபகம் வந்து இப்ப நான் சுண்டல் எடுத்து வேக வச்சேன்னா காலம்பரைக்குள்ள ஆயிடுமான்னு தெரியல, இல்ல பகல் பொழுது 2 மணிக்கு ஞாபகம் வரும் 6 மணிக்கு நம்ம சுண்டல் பண்ணுமே அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கிற பொருள் தான் எடுத்து ஊற பண்ணுவோம். அப்படி உங்களுக்கு நான் மறந்துட்டேன் அப்படின்னா ஒரு ஹாட் பேக்ஸ், நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயுமே வந்து ஹாட் கேஸ் இருக்கும். அந்த ஹாட் கேஸ்ல இந்த சுண்டலை போட்டு நல்லா சுடு தண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அந்த சுடு தண்ணி வந்து அந்த சூடு மெயின்டைன் ஆகும். அது கொஞ்சம் வேக வச்ச மாதிரி ஆகும் அப்படின்லாம் கேட்காதீங்கோ. நம்ம மடியா தான் பண்றதுனால வந்து அந்த ஹாட் கேஸ்ல போட்டு மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு 2-3 ஹவர்ஸ்ல சில பொருட்கள் வந்து நிச்சயமா வந்து இதாயிடும். நம்ம எடுத்து சுண்டல் பண்ணிடலாம். அதே போல சுண்டல்ல வந்து நம்ம எப்பவும் தேங்காய் போட்டு பண்ணுவோம். சம்டைம்ஸ் நம்ம காலம்பரை பண்ணிட்டோம்னா ராத்திரி வரைக்கும் இருக்குமா, நம்ம பேக் பண்ணி கொடுக்கும்போது கை வைக்கும் போது வீணா போயிடுமோன்னு அதுக்கு வந்து நீங்க சுண்டல் பொடியெல்லாம் இப்ப நிறைய யூடியூப்ஸ்ல எல்லாம் போடுறாங்க. அந்த மாதிரி நீங்க சுண்டல் பொடி, சுண்டல்ல வந்து நம்ம போடக்கூடிய விஷயங்களா மிளகு, ஜீரகம், வரமிளகா, ஈவன் அதுல நீங்க தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் ஒன்னா வறுத்துட்டேல் அப்படின்னா we can use it. நம்ம தேங்காய் பொடி பண்ற மாதிரி தேங்காய் இதெல்லாம் போட்டு ஒரு பொடி மாதிரி பண்ணி வச்சுட்டு அந்த சுண்டல்ல போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா நம்ம தேங்காய் தினம் எடுத்துட்டு அது வீணா போயிடுங்கிற இதுவும் இருக்காது. இந்த பொடி போடும்போது டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கே அப்படின்னு கூட அவங்க சொல்லுவாங்க. ஓகே, யாரோ டிப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். அவங்க வந்து வெல்லம் இது போட்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம இப்ப எல்லாருமே வந்து கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ், டயபெட்டிக் பிளஸ் ஹெல்த் கான்சியஸ் ஆயிட்டாங்க. அதனால இந்த ஒயிட் சுகர்ஸ் வச்சு பண்ற விஷயங்களை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை எல்லாம் அதுக்காக இதுவான்னு கேட்காதீங்க. பட் அட்லீஸ்ட் இட் ஹேஸ் சம் எஃபெக்ட். கம்பேரிட்டிவ்லி வந்து நல்ல விஷயங்கள் இருக்கு. நாட்டு சக்கரை, கருப்பட்டி அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணும்போது கொடுக்கறதே தைரியமா கொடுக்கலாம். ஸ்வீட் தான், பட் நான் இதுல பண்ணியிருக்கேன் அதனால நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவளும் கொஞ்சம் வந்து பயந்து சாப்பிடாம ஓரளவுக்கு திருப்தியா சாப்பிடுவாள். அந்த மாதிரி அதுதான் நான் அடிக்கடி பாக்குற யூடியூப் சேனல்லாம் சொல்லுவாங்க, ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடையும் சமைங்க அப்படிங்கிற மாதிரி. எந்த விஷயத்தையுமே வந்து ஒரு டெடிகேஷனா ஆத்மார்த்தமா இன்னைக்கு வரவா வந்து சந்தோஷமா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சு நீங்க சாப்பிட்டீங்க பண்ணினேல் அப்படின்னாலே அதுல நீங்க என்ன அதிகமா போட்டிருந்தாலும் உங்களோட லவ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால எதுவுமே தெரியாது, அதனுடைய சுவை மட்டும்தான் ஜாஸ்தியா இருக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நான் சொல்லிட்டேன். கடைசியா வந்து நம்ம சாந்தி சத்யா மேடம், அவங்க வந்து எப்பவுமே அழகா கொலு வைப்பாங்க, இதுவா வைப்பாங்க. அவங்களோட கொலுவை நம்ம பார்த்துட்டு வரலாமா? நமஸ்காரம் மீனா, எங்க அத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆசீர்வாத சாந்தி, ரொம்ப அழகா கொலு வச்சிருக்கே. ரொம்ப தேங்க்ஸ் மீனா. போன தடவை கொலுக்கும் இந்த தடவை கொலுக்கும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? ஆமா தெரியுது. போன தடவை 5 படி வச்சிருந்தேன், இந்த தடவை 2 படி ஜாஸ்தி வச்சிருக்கேன். சூப்பர் மெமரினா. இப்ப நான் அந்த வீடியோ மத்தியமர் குரூப்காக எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கும் அவளுக்கும் சேர்த்தே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த முதல் படியில நம்ம கணேசர் பாதி வந்து கிஃப்டா வந்தது.
எனக்கு வந்து gift வந்த சாமி விக்கிரகத்தை ஷோகேஸ்ல வைக்கிறதுல உடன்பாடு இல்ல. ஒண்ணு சாமி ரூம்ல இருக்கும், அப்படி வைக்க முடியல அப்படின்னு சொன்னா நான் வந்து கொலுக்கு வச்சிருவேன். அந்த மாதிரி வந்ததுதான் நிறைய. இந்த டெரகோட்டா வந்து பாண்டிச்சேரியில வாங்கினது. பாண்டிச்சேரியே வந்து டெரகோட்டாக்கு ரொம்ப ஃபேமஸ். நிறைய டெரகோட்டா ஐட்டம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் குடும்ப வழக்கப்படி அந்த கலசம் வச்சு தேங்காய் வச்சு உள்ள வந்து அரிசி காசு அதெல்லாம் போட்டு வச்சு கலசம் வச்சாச்சு. இந்த 10 நாளும் அதுக்கு பூஜை உண்டு. அதுக்கப்புறம் இதுல வந்து ஸ்பெசிபிக்கா நான் இதையும் வைக்கல, எல்லா சாமியும் கலந்து வச்சிருக்கேன். இது 3 பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி. எனக்கு எப்பயுமே ஒரு எண்ணம் உண்டு, நம்ம வந்து லக்ஷ்மிய கொண்டாடுறோம், சிவனுக்கு பூஜை பண்ணும் போதெல்லாம் பார்வதிக்கு பூஜை பண்றோம், ஆனா சரஸ்வதியை ஏன் அந்த அளவு கொண்டாடுறது இல்ல அப்படின்னு. அதனாலயே இந்த சரஸ்வதியை வாங்கும் போது நினைச்சேன் இன்னொரு சரஸ்வதியா இருக்கட்டும்னு. இந்த சின்ன சின்ன பொம்மைகள் எல்லாம சரஸ்வதி இருக்கு. அதுக்கப்புறம் எங்க குலதெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி, கிருஷ்ணர், நடராஜர், அப்புறம் திரும்ப பிள்ளையார் இல்லாத இடம் எங்கேயுமே இல்ல. யாருக்கு கிஃப்ட் அப்படின்னாலும் முதல்ல அவங்க கொண்டு வர்றது பிள்ளையாரா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆமா தசாவதாரம் வச்சுட்டு எனக்கு சில சமயம் இந்த சீரீஸ்ல சந்தேகம் வரும். நம்ம பாலா நம்பர் போட்டு எழுதிட்டுருவேன். அதனால பாலா சிவகுமார் கிட்ட வேற கேட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணினேன். அதுக்கப்புறம் வச்சதுக்கு அப்புறமா யாரும் வந்து கரெக்ட் பண்ணி மாத்தி வைக்க கூடாது. நான் என்ன பண்ணுவேன், ஒரு பேப்பர்ல வந்து அந்த அவதாரத்தை வந்து எழுதி ஒட்டினுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி வச்சு விடுறது. நானும் இனிமே அந்த மாதிரி கரெக்டா வச்சுக்கணும். நம்பர் கீழே பேர் எழுதி நம்பர் 1 2 3 வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து ராம் எல்லாமே ராமர் மயம். இங்க வந்து பட்டாபிஷேகம், அங்க ராம் பரிவார். அதுக்கப்புறம் அங்க இருக்கிறது வந்து அகலிகை சாப விமோசனம். ஓகே மீனா, உங்களுக்கு இந்த இதை பார்த்தா என்னன்னு தெரியறதா? அது இந்த பொம்மைகள் வந்து வித்தியாசமா இருக்கா? இது டான்ஜூர் பொம்மையா? இல்ல, எல்லாமே இந்த கர்நாடகா பொம்மைகள். இதெல்லாம் வந்து அமேசான்ல புக் பண்ணி வாங்கினேன். ரொம்ப மரப்பாச்சி ரொம்ப நல்லா இருக்கு. மரப்பாச்சி வந்து நம்ம சரண்யா இல்லையா, நிறைய கைவேலைகள் எல்லாம் செய்வாங்க, அவ வந்து டெக்கரேட் பண்ணி கொடுத்தா. அதுக்கப்புறம் இதெல்லாம் அமேசான்ல வாங்கினது. இதுல மேகாலயா, இந்த மாதிரி ராஜஸ்தான்லயும் கிடைக்கும். ஓகே, ராஜஸ்தான் பொம்மைகள் தான், மேகாலயா பொம்மை எல்லாமே இருக்கு அது ஃபுல்லா. அதுக்கப்புறம் கீழே இதெல்லாம் வந்து மாயவரம் கொலு பொம்மைகள்னு அக்கா வீட்டு பக்கத்துல இருக்கு. கல்யாண செட்டு, இதுக்கு தனியா போர்டு எல்லாம் இருக்கு, தனித்தனியா ஸ்ப்ரெட் பண்ணி வைக்க வேண்டாம்ட்டு இதுலயே வச்சாச்சு. இங்க கீழே இங்க என்ன எழுதிருக்கேன்னு தெரியுறதா மீனா? தெரியுறதே, முருகப்பன் வள்ளி திருமண விழா. ஓகே, நல்லா தெரியுது எழுத்து. சூப்பர். அதுக்கப்புறம் அந்த பக்கம் கல்யாண ரிசப்ஷன் செட், எவ்வளவு ஏதோ ஒரு போட்டோகிராஃபர், ராதை கண்ணன் திருமண வரவேற்பு விழா. சூப்பர். நான் எங்க பிரிண்ட் பண்ணது தெரியவே இல்லையோ நினைச்சேன். அதுக்கப்புறமா வந்து கீழே இங்க என்ன செட்டியாருக்கு வியாபாரம் பண்ற தரம் நிரந்தரம்னு போட்டியே. ஆமா, சரி, எல்லாரும் இங்கே இது பண்ணிக்கலான்னு. அது வந்து நம்ம மதுரை பொம்மைகள், மர பொம்மைகள். கோலமும் பிரமாதமா இருக்கு. எழுத்து வீட்டுல இருக்கிற சவிதா குல்கர்னி போட்டு கொடுத்தது. அதுக்கப்புறமா இங்க இது வந்து பையனுக்கு கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறதுனால இது வந்து ஒரு கிரிக்கெட் செட் பண்ணது. இதுவும் வந்து அந்த மாயவரம் கொலு பொம்மைகள் அங்கிருந்து வாங்கினதுதான். கொலு வைக்கிறது பெருசு இல்ல சாந்தி, அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி யார் என்ன கொடுத்தா எல்லாம் ஞாபகம் வச்சுன்னு சொல்றியா, அதே பெரிய விஷயம். தேங்க்யூ. நீங்களாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்து உங்க வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம இந்தியாவில கூட இந்த மாதிரி பார்க்க முடியாது. நம்ம காத்தால 11 மணிக்கு சாஸ்திரநாமத்துக்கு போயிட்டு பிரம்மோத்சவம் அட்டன் பண்ணி சாயந்தரம் எல்லா ராத்திரியும் வெத்தலை பாக்குக்கு போய் ரொம்ப இந்த 10 நாள் எப்படி போறதுன்னே நமக்கு தெரியறது இல்ல. கரெக்ட் தான், அது நிமிஷமா ஓடி போயிருது. அதுக்கு செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டி, வீடு, அதில் உள்ள ஒருத்தர், அதுக்கப்புறமா தானியங்கள் போட்டிருக்கேன், விலங்குகள், தண்ணி, வாசல்ல போட்டு போலாம். இத்தோடு எனது கொலு வீடியோ நிறைவடைகிறது. ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்கல்ல. அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, கொலு வைக்கிறது பெரிய விஷயம் இல்ல, பட் அந்த கொலுவை பத்தி என்ன வச்சிருக்கோம், ஏது வச்சிருக்கோம்னு ஒன்னொன்னையும் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றது, அதை பத்திரமா பாத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாருங்க. அதுதான் நம்ம வந்து கொலு வைக்கிறோம் அப்படிங்கறத விட நம்ம கொலுவை பத்தி நம்ம ஃபுல்லா வந்து எடுத்து சொல்லி பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை பத்தி. அப்புறம் வந்து அந்த இது சொன்னாங்க பாருங்க, தசாவதார இதெல்லாம் சொன்னாங்கல்ல அவங்க, எப்படி அடுக்கிறது அப்படிங்கறது வந்து ஒவ்வொரு தடையும் மறந்து போயிடும். நான் போன் பண்ணி தான் கேட்பேன். அதுக்கு ஒரு குட்டி டிப்ஸ் தோணுச்சு எனக்கும். இந்த கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். நான் பஞ்சாங்கத்தெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் இப்ப நமக்கு நிறைய பெர்மனன்ட் மார்க்கர்லாம் கிடைக்குதுல, அந்த பொம்மையோட அடி பேஸ் வந்து உங்களுக்கு ரவுண்டா தானே இருக்கு. அந்த பொம்மைக்கு அடியிலேயே 1 2 3 4 அப்படின்னு நீங்க எழுதி வச்சிருந்தீங்க அப்படின்னா
பெர்மனன்ட் மார்க்கெட் இருந்தபோது அட்லீஸ்ட் ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு விசிபிளா இருக்கும். அது மறையும் போது கூட நம்ம அதுல நம்பர் போட்டுட்டா பிரச்சனை இல்லை. போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அது அடுக்கிறது ஈஸி. இட் இஸ் நாட் ஃபார் தசாவதாரம். நம்மளே ஒரு செட் ஆஃப் பொம்மை வச்சிருக்கோம். அந்த பொம்மை இது இங்க எங்க வரணும் அப்படின்னா அந்த 1 2 3 நம்பர்ஸ் நம்ம அந்த பொம்மைக்கு அடியில வந்து அந்த மார்க்கர் பென் வச்சு எழுதி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். சுலபமா வந்து சில பொம்மைகளை நம்மளால அடுக்க முடியும். அதுக்குதான் அது வந்து பண்றது இல்லையா? இது வந்து எனக்கு தோணுன டிப் அவங்க பேசும்போது, அதனால நான் பண்ணினேன். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுது. அதனால இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அவங்க சொன்னாங்க பாருங்களேன், நான் கொலு வச்சது பெருசு இல்லை, நீங்கெல்லாம் வந்து இதை வாழ்த்தி எங்களுக்கு வந்து கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் தான் பெரிய விஷயம்னு. அது போலதாங்க நாங்களும் கேட்குறோம். இந்த ப்ரோக்ராம் எங்களுக்கு பண்றதுலாம் பெரிய கஷ்டமே இல்லைங்க. நீங்க வந்து எங்களை பார்த்து இந்த ப்ரோக்ராம் நிறைய வியூவர்ஸ் பார்த்து எங்களுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு எங்களை என்கரேஜ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது தோணும். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகும்போதோ இல்ல உங்க வீட்டு கொலுவே நீங்க இன்னும் அனுப்பல அப்படின்னா அழகா ஹரிசாண்டல் மோட்ல வச்சு ஒரு கொலு எடுத்துட்டு வாங்க. கொலுவா போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. டெஃபினட்டா நாங்க மத்தியமரில் போடுறோம். அதே மாதிரி நீங்க விசிட் பண்ற மத்தியமர் வீட்டுக்கு போகும்போதும் அழகா அது ஒரு வீடியோவா எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. தயவு செய்து எந்த மியூசிக்கும் நீங்க ஆட் பண்ணாதீங்க. நீங்களே பேசி அனுப்புங்க. இல்ல எனக்கு பேசுறது கஷ்டமா இருக்கு, அவங்க பேசுறது புரியல அப்படின்னாலும் எங்களுக்கு வெறும் வீடியோவா அனுப்புங்க. ஏன்னா நிறைய காப்பிரைட் இஷ்யூ ஆகிறதுனால நாங்க என்ன மியூசிக் போட முடியுமோ அதை நாங்க ஆட் பண்ணிக்கிறோம். இல்ல எங்களாலே பின்னாடி பேக்ரவுண்ட்ல பேச முடியும் அப்படின்னாலும் நாங்க அதை பேசி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து கட்டாயமா அனுப்புங்க. திரும்பவும் நாளைக்கு ஒரு கொலு ப்ரோக்ராமோட, நாளைக்கு ஒரு கொலு விசிட், ஒரு கொலு இதோட நான் உங்களை வந்து பாக்குறேன். சொல்லுங்கக்கா. அதாவது கிருத்திகா, சில பேர் சொல்றாங்க எங்களெல்லாம் யாரும் கூப்பிடுறதே இல்ல, நீங்க உங்களுக்குள்ளேயே க்ளோஸா கூப்பிட்டுக்கிறீங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. எந்த மத்தியமஸ் காமனா நம்மள கூப்பிட்டாலும் நம்ம போறோம். யார் யார் நியரஸ்ட் யார் இருக்கோமோ அவங்க வீட்டுக்கு போறோம். இப்போ நீங்க அம்பத்தூர் ஏரியானா அங்க இருக்கிறவங்க போறோம் இல்லையா? அதை சொல்லிடுங்க. ஆமா, அதாவது என்ன கூப்பிடல, என்ன சொல்லல அப்படிலாம் நீங்க யோசிக்காதீங்க. நிஜமா நான் வந்து நான் மூவ் ஆகி இங்க வந்திருக்கேன். எனக்கு இந்த ஏரியால ரொம்ப பேரை தெரியாது. நான் வந்து ஒரு மத்தியமர் கூப்பிட்டேன். ஆக்சுவலா நம்ம சுமித்ரா அம்மா கிட்ட வந்து கொலுக்கு வாங்கன்னு சொன்னோன்னே அவங்க வந்து என் ஏரியா பக்கத்துல ஒரு 10 மத்தியமர் இருக்காங்க. அவங்க எனக்கு சொன்னாங்க, உங்க ஆத்துக்கு பக்கத்துல இவா இருக்கா, உங்க பிளாட்டுக்கு அடுத்த பிளாட்ல அவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பக்கத்திலேயே தான் இவங்க இருக்காங்க. எனக்கு அவ பேர் வந்து டக்குன்னு வர மாட்டேங்குது. இல்ல சுபிகலா மேடம் பக்கத்துல இல்ல, வசந்த் வனஜா முத்துகிருஷ்ணன் வனஜா முத்துகிருஷ்ணன் மேடம் வனஜா முத்துகிருஷ்ணன் மேடம் எங்க பக்கத்து பிளாட்ல இருக்காங்க. அவங்க வந்து நான் போடும்போது சொன்னாங்க, உங்க ஆத்துக்கு வந்தா எங்க ஆத்து கலெக்ஷன் வா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவாத்துக்கு வரும்போது எங்களுக்கு கலெக்ஷன் வந்தாங்க. அப்படிதான் எனக்கு வந்து ருக்மணி மேடம் எல்லாம் வந்தாங்க. சோ என்ன கூப்பிடல, நான் போலாமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. உங்களை கூப்பிடாம நீங்க போகும்போது அவ ரொம்ப சந்தோஷப்படுவா, வந்திருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல எல்லாம் வந்து ஈகோ எல்லாம் வேண்டாங்க. எல்லாரையும் பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதனால உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா டெஃபினட்டா எந்த ஆத்துக்கு வேணாலும் கொலுவுக்கு எல்லாம் போய் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வீடியோ எடுத்து வந்து எங்களுக்கு கொடுங்க. சரியா? திரும்பவும் அடுத்த நாளைக்கு ஒரு கொலு ப்ரோக்ராமோட உங்களால எல்லாரும் நாங்க மீட் பண்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள்.